இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படிலாம் உங்க மனைவியை பார்த்துக்கணும், உங்களுடைய கணவன் ஒன்று இருக்கும்ல, என்ன? ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் மேரேஜ் வந்து அந்த பொண்ணோட ஃபேமிலி கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது. ஸோ லைஃப்பை வந்து ஸ்மூத்தாக வாழும். இல்லை நீங்கள் கேட்பீங்க அந்த பொண்ணோட நீங்கள் கேட்பீங்க இல்ல அதை என்ன நீங்கள் ஓப்பனாக வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அவனாவது மனைவி எப்படி பார்த்துட்டு நீ மனைவி ஃபேமிலி வரைக்கும் போன பத்தியா? டேய் சார், என்னோட ட்ரீம் ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, டெய்லி எனக்காக 1.5 மணி நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் சார். ஆக்சுவலி இப்போ நான் தனியாக இருந்து நிறைய விஷயத்தை சார் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் குறைஞ்சது 1.5 மணி நேரம் என் கூட டைம் மினிமம் 1.5 hours உங்களோட ஸ்பெண்ட் பண்ணணும். ஆமா சார். என்ன பண்ணணும்? 1.5 hours என்ன பண்ணணும் சார்? நிறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள நம்ம கிட்ட பேசுறத பொறுத்து தான் சார் நம்ம அவங்க கிட்ட நிறைய ஷேர் பண்ணிக்கிட முடியும். அவங்க நம்ம கிட்ட நிறைய விஷயத்த ஷேர் பண்ணிக்கிடுவாங்க சார். அதனால நிறைய விஷயத்த ஷேர் பண்ண தான் உண்மைகள் நிறைய வெளியில வரும் சார். என்ன வரும்? உண்மைகள் வெளியே வரும். சார், நான் வந்து அம்மாவோட தம்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். அவர் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபோன், அப்போ ட்ரிங் ஃபோன் அதில் தான் பேசுவார். அதுவும் மணிக்கணக்கில் பேசுவார். ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ காலையில் ஆக்சுவலாக நேற்று நைட்டு நான் கிளம்பி இங்கே ஷோக்கு வந்தது. இன்றைக்கி வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் ஒரு ஃபோன் பண்ணேன். எனக்கு தெரியும் ஃபோன் பண்ணால் ஒரு நிமிஷத்துக்கு மேலே சண்டை வரும் அப்படிங்கிறது. அதனால் இந்த நிமிஷம் வரைக்கும் ஃபோன் பண்ணல, நான் மட்டும்தான் இது பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத சொல்லிகிட்ருக்கேன். 1.5 மணி நேரம் பேசணும் அப்படின்னா டிவோர்ஸில் போய் நிற்குங்க.